அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றதற்கு நீர் காட்டின அன்பிற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் வார்த்தைகளோடு நாங்கள் இணைக்கப்பட என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளில் நாம் தேவ வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அந்த தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம். இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ செய்யும்படி உனக்கு எது நேரிடுகிறதோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் அழிவும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அழிவும் ஞானமும் இல்லையே என்று சொல்லுகிறார். நாம் உயிரோடு இருக்கிற காலங்களில் பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நாம் உயிரோடு இருக்கிற காலங்களில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நமக்கு இருக்கிற பலத்தோடு செய்ய வேண்டும். காலங்கள் கடந்து விட்டதற்கு பின்பு காலதாமதம் செய்யும் பட்சத்தில் ஒருவேளை நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அந்த காரியம் செய்வதற்கான வல்லமையும் நம்மிடத்தில் காணப்படக்கூட முடியாது. எனவே நாம் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அதை உயிரோடு இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்வதற்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? 1 நாளாகம புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். 1 நாளாகமம் 22:19 இப்படி சொல்லுகிறது, இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மாத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பலன், அந்த பலத்தை நீங்கள் வீணாக்கி விடாதபடி நீங்கள் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அதன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். ஒரு காரியம் துவக்கப்படும் போது அதன் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். அந்த காரிய துவக்கத்திலே அதை செய்வதற்கான பலத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால்,
நமக்கு அந்த காரியத்தை செய்வதற்கான ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 10:10 அவர் சொல்லுகிறார், இரும்பு ஆயுதம் மழுங்காமல் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க பண்ண வேண்டுமே. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நம்மிடத்தில் ஒரு இரும்பினால் செய்த ஒரு அரிவாள் இருக்கிறது. அதை பயன்படுத்தும்போது அது கூர்மையாக்கப்பட வேண்டும். கூர்மையாக இருந்தால்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அரிவாளின் பிரயோகம் இருக்கும். அது கூர்மை இல்லாமல் இருந்தால் நாம் அதை வெட்டுவதற்கு பணியில் ஈடுபடுத்தும் போது அதிக பலனை நாம் செலவழிக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அதை தீட்டி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஒரு காரியத்தை செம்மையாக செய்வதற்கு நமக்கு ஞானம் மிக அவசியம் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் புத்தி இருக்கிறதா உனக்கு என்று சிலர் பேச்சுக்களிலே நாம் கேட்பதை பார்க்கிறோம். அந்த புத்தியைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பகுத்து அறியக்கூடிய, காலத்திற்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பலத்தை பெற்றுக்கொள்வதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையானவைகள், அதன் முடிவு மரணம் என்று நீதிமொழிகள் 14:12 16:25 சொல்லுகிறார். நம்முடைய ஞானத்திற்கேற்ற பலத்தை நாம் நினைப்பதற்கேற்ற அந்த பணியில் ஈடுபடுத்தும் போது அது நமக்கு நல்லவைகளாகத்தான் தோன்றும். ஆனால் அதன் முடிவை நாம் பார்க்கும்போது அது நமக்கு எந்த அளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது இன்பத்தை கொடுக்கிறதா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். வேதாகமத்தில் நான் முன்பு உங்களுக்கு வாசித்த வசனத்தின்படி பிரசங்கி 7:8 நாம் வாசித்தோம். என்னவென்றால், ஒரு காரியத்தின் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நீ ஞானத்தோடு அந்த காரியத்தை செய்யும்போது அதனுடைய முடிவு உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். முடிவு நல்லதாக இருக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த முடிவு நல்லது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாம் துவக்கின அந்த காரியத்தை நாம் பொறுமையோடு செய்வது தான் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கிறது. அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுகூலங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நேரடியாக சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ கவனிக்காதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், உன்னை குறித்து சொல்லப்படுகிற எந்த வார்த்தைகளையும் மனதிலே நீ வைக்க வேண்டாம். சில நேரங்களில் நம்மை நிந்திக்கிற வார்த்தைகளை சொல்வார்கள். அதை நாம் பிறர் மூலமாகவோ அல்லது அவர்கள் மூலமாக கேள்விப்படும்போது அதை கேட்டு நாம் துக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் எதை பேசினாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அடுத்த 22வது வசனம் பிரசங்கி 7:22 சொல்லுகிறது, அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. அவர்களைப் போல நானும் அநேகந்தரம் மற்றவர்களை நிந்தித்து பேசியிருக்கிறேன், மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்லி இருக்கிறேன். அது நம் உள்ளத்திற்கு தெரியும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால்
மற்றவர்களுடைய ஈடுபாடுகளிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டாம். அவர்கள் பற்றிய காரியங்களிலே நாம் அதிகமாக மூக்கை நுழைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு ஒப்பாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தமில்லாத ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு வீணான மனவேதனைகளை, மனக்குழப்பத்தை, வருத்தத்தை நாமே வருவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு சம்பந்தமில்லை என்றால் அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அதே நேரத்தில் நாம் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டுமென்று நம் உள்ளம் எண்ணினால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வசதிக்கேற்றபடி கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எதை எந்த இடத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த இடத்தில் சரியான நபர்களுக்கு அதை நாம் செய்து காண்பிக்க வேண்டும். உதவி என்பது இயலாமை உள்ளவர்களுக்கு, முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உதவிகளை நாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்துகிறோம் யோசித்து பார்ப்போம். அதைத்தான் ஞானி மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீ செய்யும்படி உனக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்திற்கு உனக்கு ஞானம் மிக அவசியமாய் காணப்பட வேண்டும். உன்னில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால், தடைகட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன் என்று சொல்லுகிறார். தடைகட்டப்படாத பாம்பு, விஷம் முறிக்கப்படாத பாம்பு நம்மை கடித்தால் நமக்கு விஷத்தன்மை ஏறிவிடும். அதே போல் அளப்பு வாயன் இங்கும் அங்கும் அழைத்து கொண்டு கோல் சொல்லிக்கொண்டு ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு சொல்லிக்கொண்டு அவன் இப்படி இவன் இப்படி என்று பேசுகிற பிள்ளைகள் நம்முடைய சகவாசம் இருக்க வேண்டாம். அவருடைய சொற்களை நாம் கேட்கவும் வேண்டாம் என்று இங்கு பிரசங்கி 10:11 இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்திலே நாம் தலையிடக்கூடாது. நாம் யாரோடு சகவாசம் வைத்திருக்க வேண்டும்? நம்மிலே இருக்கக்கூடிய பலன் எதுவோ அதை அந்த பலத்தின்படி, அந்த ஞானத்தின்படி நாம் செய்யக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காலதாமதம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் போகிற பாதாளத்தில் அறிவும் வித்தையும் ஞானமும் இல்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலம் வரும் முன்னே நாம் நம்மை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். பலன் உள்ள போது, காற்று அடிக்கும்போது தான் நாம் தூற்ற வேண்டிய காரியங்களை தூற்ற வேண்டும். காற்று அடிக்காத போது நாம் தூற்றினால் பிரயோஜனம் இல்லை. எனவே இப்பொழுது நம்முடைய காலங்களில் நம்மை நோக்கி அடிக்கிற காற்று நமக்குள் இருக்கும் எல்லா பதர்களையும் துரைத்துவிட வேண்டும் என்று நம் மீது வீசுகிறது. இந்த காற்றை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பதர்களையும் நாம் காற்றோடு காற்றாக விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் நாம் காற்றுள்ள போதே, காற்று அடிக்கின்ற இந்த சமயத்திலே நாம் நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய பதர்களை நாம் தூற்றி விடுவோம். அது காற்றோடு காற்றாக சென்று விடட்டும். நல்ல மணிகளாக குணங்கள் மாத்திரம் நம்மோடு இருந்து
மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவிற்கு நம்மை வாழ்க்கையில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நற்குணங்களை பின்பற்றி அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து செய்யும்படி எங்களுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உம்முடைய பலத்தோடு நாங்கள் செய்வதற்கு இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அடுத்தவர்களுடைய காரியங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி, அடுத்தவர்கள் எங்களை குறித்து பேசுகிற பேச்சிலே நாங்கள் அக்கறை காட்டாதபடி, வீணான மன உளைச்சலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டோம். இந்த நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்குள் அந்த எண்ணங்கள் வந்து நாம் நல்ல பலத்தோடு ஞானத்தோடு காரியத்தை செய்ய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.